பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி நான் பாண்டிச்சேரியில் வந்து நம்முடைய முதல்வர் சந்தித்ததுக்கான காரணம், இங்கே படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அவர் இருக்குமா சரி செல்வம் இவங்க எல்லாமே வந்து நிறைய முயற்சி பண்ணி அநேகமாக பாக்யராஜ் சார் தான் முதல்ல மனு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதுக்காக கடைசியில் வந்து இன்றைக்கி வந்து படப்பிடிப்புக்கு வந்து 28,000 ரூபாய் இருந்தது 15,000 ரூபாவும், சீரியலுக்கெல்லாம் வந்து 18,000 ரூபாய் இருந்தது 10,000 ரூபாவும் அது குறைக்கப்பட்டிருக்குது. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கைத்தட்டி வரவேற்கிறத மீறி முதல்வர் வந்து கைகூப்பி வணங்கலாங்கிறதுக்காக. ஏன்னா இன்னமும் இந்த கட்டணம் குறைக்கப்பட்டால் இங்கே வந்து டூரிசம் வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும். நிறைய தேட்டரு, நிறைய ஹோட்டல்கள் புக் ஆகும், நிறைய படப்பிடிப்பு நடக்கும். எப்போ ஒரு நாட்டில் டூரிசம் வந்து அதிகமாக வளருதோ அந்த நாட்டோட வளர்ச்சி பெருசாக இருக்கும். அதை தான் நான் இப்போ கூட அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன். அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு படம் எடுக்கணும். இந்த பாண்டிச்சேரியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, உலகத்தில் இருக்க மிக சிறந்த கடற்கரை நகரங்களில் இதுவும் ஒன்று. அதனால் முதல்வருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். நானும் ரவுடி தான் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு வந்து அவங்க இது தர மாட்டாங்க. தனுஷ்க்கும் நயன்தாரா கடையில் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டுமே நல்லா பார்க்குறேன் நான். அப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நான் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னே விளாசிக்கிட்டே இருந்தால் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி வந்து கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னா தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. நான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறான்னா கேம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்தில் நயன்தாரா. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து வெறும் பார்வையாளர்கள் தான். சந்தோஷம், ரெண்டு சப்போர்ட்டர் கிடையாது. நான் ரெண்டையுமே ரசிக்கிறேன். திரைக்கலைஞருங்கிற முறையில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேங்க, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் வந்து நான் அதான் சொல்கிறேன், நான் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. அதை பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளோதான். இப்படி ஒன்று நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காதுல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இது எல்லாமே. நடிகர்கள் உண்மை ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வந்து வேலை குறைஞ்சு போயிடும், அந்த சுவாரஸ்யம் வந்து குறைஞ்சு போயிடும். திரைத்துறையில் தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமாக இருக்குது. சமீபம் இந்த 1 வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துகள் வருது. ஒரு திரைத்துறையில் இருக்க நீங்கள் எப்படி சார்? இல்லை, ஒரு வருஷத்தோட பேர் ஒன்று இருக்கும், இது விவாக வருடம்னு போட்டிருக்கோம். இது வந்து அந்த மாதிரி, அதனால இது வந்து விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம். என்னமோ தெரியல. நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும் இந்த வருஷம் வந்து விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காங்க. நம்ம தெரியல, இதெல்லாம் சன் டிவிலேயே நம்ம அப்படி போடுவாங்க, இந்த வாரம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம். வந்து விவாகரத்து விஷயத்துல வந்து நிறைய சமூக வலைதளம் ஒரு பத்தி அவதூறு பரப்புறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. அவரும் இது வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இதை எப்படி பாக்குறீங்க நீங்க சோஷியல் மீடியா? ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. நான் வந்து ரஹ்மான் சாரோட கிட்டத்தட்ட 22 வருஷமா நான் பழகியிருக்கேன். ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், ஒரு அவங்களுடைய மனைவி இப்போ சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு வந்து இசை தெரியும், இசை தவிர ஒன்றுமே தெரியாது, மனைவியை தவிர எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நெகட்டிவாக பேசுனதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸு அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அப்படி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேறு யாருக்கு இது நடக்கவே நடக்காது. இப்போ அவங்க மனைவியே வந்து மனசுக்கு கஷ்டப்பட்டு அவரை யாரும் துன்புறுத்தி பேசுகிறாதீங்க, ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை விட பெரிய சர்டிஃபிகேட் அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் குடும்பம்னா டெஃபினட்டாக நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும், ஈகோ இருக்கும். ஆனால் அதை இவ்வளோ பெருசுப்படுத்திக்கூடாது. நம்ம அவசரமாக எல்லாரும் அது சம்மந்தமான கருத்து சொல்லிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்து வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்போவுமே முடிச்சு போடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அதனால் அப்படி ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. விஜயோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அடுத்த கட்டம் மாநாடு வச்சுட்டாரு, இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையாக விடுறாரு. ஒரு திரைத்துறையிலேருந்து போனவர், உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்னு நான் பார்க்குறேங்க. இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போதும் அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டார் அவர். அடுத்தடுத்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அகைன் நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலில். அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல்னால் இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்களோ, எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருப்பார், யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேலே வெறுப்புன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தா தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். அதுக்கு மாற்றுன்னு தானே அவங்க வரணும். அதனால் அது சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா? தவிர்க்க முடியாத சக்தியாக ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம்.
அவரோட எப்படி அது அவரோட வந்து வெற்றி தோல்வி பயணிக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு தெரியும். அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு முன்னணி நடிகர், உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு அரசியலில் பயங்கர ஈடுபாடு இருக்குது. அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கும். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். அதனால் நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேனே தவிர அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல். 26 கட்சி ஆரம்பிச்சீங்களா? இல்லை இப்போதான் அவர் வராருல்ல, நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும். புதிய பாதையிலிருந்து தொடங்கி எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் எனக்கு படத்தில். அதுவும் வறுமையில் இருக்கிறவங்களுடைய ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பேன். மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர் அவர் கூட சொன்னார், மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் உங்கள் படமும் வேறு வேறு இல்லை, அவருடைய பாணி வேறு, உங்களுடைய பாணி வேறு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றின கதையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்குது, ஆனால் இப்போ இல்லை. சார், சமீபத்தில் பெண் பாதுகாப்பு குறித்து விஜயும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அதிக அளவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அது அவருடைய கருத்து. எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க. பெண்கள் வந்து முந்தியை விட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்களை வந்து நம்மளா எப்போவுமே பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்கள வீக் ஆக்குறோமோன்னு தோணுது. பெண்கள் வந்து அவ்வளோ வீக்கானவங்க கிடையாது. மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது. மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருப்பான் அவன். ஆனால் பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை, அவங்களே பாதுகாத்துக்குவாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. திரைத்துறையில் பெண்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு கருத்து பொதுவாகவே இருக்குது. அதான் சொல்கிறேங்க, அது எல்லாமே எனக்கு தெரியல. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அப்புறம் அது மாறிடுது.